ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மாஹாத்மியம் 36ஆம் அத்தியாயம். மார்க்கண்டேய ஈஸ்வர லிங்கம். ஸ்ரீ ஹரர் கூறினார், மார்க்கண்டேஸ்வர லிங்கர் 36வது தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதை காண்பதனாலேயே ஒரு மனிதன் ஒரு மகனை பெறுகிறான். மிருகண்டன் என்ற ஒரு துறவி இருந்தார். அவர் பிரம்மதேவரின் குடும்பத்தில் பிறந்தார். அவர் தொடர்ந்து வேதங்களை பயின்று வந்தார். துரதிருஷ்டவசமாக அவருக்கு மகன் இல்லை. ஒரு மகனை பெறுவதற்கான வழிகளை குறித்து அவர் சிந்திக்க தொடங்கினார். எனக்கு எப்படி ஒரு மகன் இருக்க முடியும்? வேதங்கள் மகனில்லாமல் யாரும் நல்ல லோகத்தை அடைய முடியாது என்று அறிவிக்கின்றன. எனவே நான் ஒரு மகனை பெறுவதற்காக தவம் செய்வேன். இவ்வாறு பல்வேறு வழிகளில் தனக்குள் எண்ணி அவர் இமயமலைக்கு சென்றார். அங்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்டி தனது ஆன்மாவை தவ பயிற்சிக்கு தயார்படுத்தி கொண்டார். சில நேரங்களில் அவர் காற்றை மட்டுமே உட்கொண்டார். சில நேரங்களில் தண்ணீர் மட்டுமே உட்கொண்டார். சில நேரங்களில் எதையும் உட்கொள்ளவில்லை. அவர் தலை கீழாக கால்களை மேல் நோக்கி வைத்து நிற்பார். அவர் கீரைகள், வேர்கள் மற்றும் பழங்களை உட்கொண்டார். அவர் இலைகளை மட்டுமே உட்கொண்டார். 1 அல்லது 2 உட்கொண்டார். முனிவர் 12 ஆண்டுகளாக இவற்றையும் இதே போன்ற தவங்களையும் கடைபிடித்தார். தேவி, அவரது கடுமையான மற்றும் அரிதான வகையான தவங்களில் கூட நான் திருப்தி அடையவில்லை. பிறகு நீங்கள் அவருடைய மனதை, ஆசையை புரிந்து கொண்டு எனக்கு அறிவித்தீர்கள். ஒரு மகனுக்காக அந்த மகா முனிவர் கடுமையான தவத்தில் ஈடுபட்டுள்ளார். அவர் தனது அக்னி பிரகாசத்தால் மலைகளை ஒளிரச் செய்கிறார். அவர் நீர் தேக்கங்களை வற்றச் செய்கிறார். இந்த கடுமையான தவத்தின் காரணமாக வனவாசிகள் உற்சாகமடைகிறார்கள். கடல்கள் கலங்குகின்றன. சூரியனும் சந்திரனும் கூட கலங்குகின்றன. முனிவர்கள் மறதியில் மூழ்கிவிட்டனர். வானமும் பூமியும் நடுங்குகின்றன. பகவானே, சந்தேகத்திற்கிடமின்றி ஒரு அகால பிரளயம், உலகின் இறுதி அழிவு ஏற்படும். அந்த முனிவர் மிருகண்டருக்கு ஒரு மகன் பிறக்கட்டும். அப்போது நான் அழகான பெண்ணே, 1000 விழிகளை கொண்ட மற்றொரு இந்திரனை போல நித்தியமாக அழியாமல் இருக்கும் ஒரு அயோனிஜன், கருப்பையிலிருந்து பிறக்காத மகனை அவர் விரும்புகிறார். அவர் சந்திரனின் பிரகாசத்தை பெற வேண்டும். சந்திர முகம் கொண்டவராக இருக்க வேண்டும். சந்திரனை போல அனைத்து உலகங்களுக்கும் பிடித்தவராக இருக்க வேண்டும். நீலத்தாமரையின் இதழ்களைப் போல கருமையான நிறத்தை கொண்டிருக்க வேண்டும். நீலத்தாமரையின் இதழ்களை போன்ற விழிகளை கொண்டிருக்க வேண்டும். பரந்த மற்றும் அழகான இடுப்புடன் அழகான காதணிகளால் அலங்கரிக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். தேவி, இந்த மகா முனிவர் மிருகண்டு முனிவர் அத்தகைய ஒரு மகனை விரும்புகிறார். தேவர்களின் தெய்வமே, பக்தர்களிடம் பாசமுள்ள தெய்வமே, கருணையால் நீ மீண்டும் கூறினாய், கடுமையான தவத்தில் ஈடுபடும் முனிவருக்கு தாம் ஒரு மகனை தரவில்லை என்றால் துறவரத்தின் பலனை அளிப்பவர் என்று கற்றறிந்த மனிதர்களால் தம்மை பாராட்டுவது எப்படி நியாயம்? பவா என்றழைக்கப்படும் ஈசனாரே, எல்லா உலகங்களுக்கும் மூல காரணமான தம்மிடம் யார் அடைக்கலம் தேடுவார்கள்? எல்லா தைத்தியர்களும் எல்லா தேவர்களையும் துன்புறுத்த நீங்கள் உதவுகிறீர்கள். பகவானே, கருணை உள்ளவரே, நான் நீண்ட காலமாக தம்மால் மதிக்கப்படுகிறேன். வேறு யாரும் எனக்கு இரக்கத்தால் சிறந்த வரத்தை வழங்க இயலாது. அனைத்து பிரபஞ்சங்களின் பகவானே, தாம் எஜமானர், செய்பவர் மற்றும் நிர்வாகி. தாமே காரணம், தாமே எஜமானர், மிகப்பெரிய இறைவன், கருணை உள்ளவர், பக்தர்களிடம் பாசம் கொண்டவர். அனைத்திற்கும் பகவானே, தாமே புகழப்படுகிறீர்கள். பிராமணருக்கு விரும்பிய பொருள் ஏன் கொடுக்கப்படவில்லை? இந்த முனிவர் தவத்தின் மூலம் அனைத்து பாவங்களையும் நீக்கிவிட்டார். அவர் தன்னை பிரம்மனுடன் அடையாளம் கண்டு கொண்டார். என் உத்தரவின் பேரில் சிவனாரே, அவருக்கு ஒரு மகனை அருள்வாயாக. அப்போது தேவி, தம்மை நான் மங்களகரமான மற்றும் அற்புதமான பாச வார்த்தையினால் புகழ்ந்தேன். கௌரி தேவியே, நடுங்கும் தாமரை இதழ்கள் கொண்ட விழிகளை கொண்டவளே, மலையின் மகளே, ஸ்கந்தனின் தாயே, அனைத்து இலக்கங்களுடனும் முழுமையாக பூரணமாக சந்திரனின் வட்டு போன்ற முகத்தை கொண்டவளே, மெலிந்த வயிற்றை கொண்டவளே, ஒளிரும் தங்க பளபளப்பை கொண்டவளே, யானையின் நடையை கொண்டவளே, தம்மால் செய்யப்பட்ட வேண்டுகோளை நான் நிறைவேற்றுவேன். தாம் சித்தி,
ஆன்மீக சாதனை, சாதகன், அபிமானி, சாத்தியா, அடைய வேண்டிய பொருள், சரியான நடைமுறையை அடிப்படையாக கொண்ட சடங்கு, தாம் மாயை, தாமே ஸ்ரீ, தாமே பளபளப்பு, தாமே வளமான நம்பிக்கையின் அழகான தொடர், அழகான பெண்ணே, என்னுடன் தாம் பல்வேறு வகையான கோபமான சிரிப்பை காட்டுகிறீர். முழு பிரபஞ்சத்தையும் மயக்கும் பல்வேறு வடிவங்களில் பிரகாசிக்கிறீர். மகேஸ்வரரே, என் வார்த்தைகள் நிறைவேறட்டும். இந்த முனிவர் இப்போது தவத்தின் மூலம் தனது அனைத்து உறுப்புகளையும் மெலிதாக்கிவிட்டார். பிராமணருக்கு வரம் கிடைக்கட்டும் என்று மீண்டும் கூறினாள். நானும் கூறினேன், அகன்ற விழிகளை கொண்ட பெண்ணே, என் வார்த்தைகள் கேட்கப்படட்டும். இந்த முன்னணி பிராமணர் உன்னதமானவரிடம் செல்லட்டும். மகா காலவனம் அங்கே பட்டணேஸ்வரத்திற்கு கிழக்கே ஒரு மகனை பிறப்பிக்கும் சிறந்த லிங்கம் இருக்கிறது. அகன்ற விழிகளை கொண்ட பெண்ணே, அது பெரும் பாவங்களை அளிக்கிறது. என் வார்த்தைகளை கேட்டதும் சிறந்த பிராமணரிடம் தாங்கள் கூறினீர்கள், சிறந்த முனிவரே, ஒரு மகனுக்காக மகா காலவனத்திற்கு செல்லுங்கள். அங்கு லிங்கத்தை சாந்தப்படுத்திய பின்னர் உங்களுக்கு ஒரு சிறந்த மகன் கிடைக்கும். உங்கள் வற்புறுத்தலின் பேரில் பிராமணர் அவ்வாறு செய்ய தீர்மானித்தார். மிகுந்த நம்பிக்கையுடன் ஒரு மகனை விரும்பிய பிராமணர் அந்த இடத்திற்கு சென்றார். ஒரு மகனை பெற்று பாவங்களை அளிக்கும் பெரிய லிங்கத்தை கண்டதும் பக்தியுடனும் செய்ய மிகவும் கடினமான தவத்துடனும் அதனை சேவித்தார். பின்னர் நேரம் கடந்துவிட்டது. அழகான பெண்ணே, நான் தம்முடன் இணைந்து லிங்கத்தின் மையத்திலிருந்து புறப்பட்டு அந்த சிறந்த பிராமணரிடம் உரையாடினேன். நான் சர்வன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கூறுங்கள், நான் தங்களுக்காக என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் இருவரும் முன்பே உங்களிடம் மகிழ்ச்சி அடைந்தோம். உங்கள் செயல்கள் அனைத்தும் எங்களுக்கு தெரியும். பிராமணரே, நீங்கள் விரும்பும் எந்த வரத்தையும் இப்போது நான் உங்களுக்கு வழங்குவேன். மிகுந்த மகிழ்ச்சியுடன் நான் இதை கூறியதும் சிறந்த இதயம் கொண்ட பெண்மணியே, முனிவர் மிகவும் ஆச்சரியம் கொண்டார். சிறந்த முனிவர் பணிவுடனும் மகிழ்ச்சியுடனும் கூறினார், தேவர்களின் ஆட்சியாளர்களே, நான் ஒரு குழந்தைக்காக ஏங்குகின்றேன். அதை பெறுவது சாத்தியமில்லையா? பின்னர் தேவி, சிறந்த முனிவர் மிருகண்ட முனிவரிடம் நான் தெரிவித்தேன், தம்மால் கர்ப்பத்திலிருந்து பிறக்காத ஒரு மனித மகன் பெறப்படுவான். அவன் செழிப்பையும் ஞானத்தையும் வளமாக பெறுவான். அவன் நீண்ட காலம் வாழ்வான். அவன் எல்லாம் அறிந்தவனாகவும் ஞானியாகவும் இருப்பான். இதற்கிடையில் தேவி, மார்க்கண்டேய முனிவர் மிகுந்த தவம் செய்யும் முனிவரும் மிகவும் நீதிமான்களுமான முனிவர் அவரது மகனாக வெளிப்பட்டார். வெளிப்பட்ட உடனேயே, அதாவது பிறந்த பிறகு, அந்த பக்திமான் தவத்தில் ஈடுபட்டார். அவர் வரத்தை வழங்கிய தெய்வத்தை மகிழ்ச்சியுடன் சாந்தப்படுத்தினார். சிறந்த பிராமணரே, தங்கள் வெளிப்பாட்டிற்கு பிறகு உடனடியாக தாங்கள் உங்கள் தவத்தால் என்னை மகிழ்வித்தீர்கள். எனவே நான் உங்கள் பெயரால் நன்கு அறியப்படுவேன். தலைமை பிராமணரே, மிகுந்த பக்தியுடன் என்னை காண்பவர்கள் என்றென்றும் நிரந்தர பேரின்ப இலக்கை அடைவார்கள். அங்கு செல்லும் ஆண்கள் எப்போதும் துன்பத்திலிருந்து விடுபடுவார்கள். தேவர்களின் இறைவனை சாந்தப்படுத்துவதன் மூலம் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். என் பக்தர்களான ஆண்கள் சித்தர்கள் மற்றும் கந்தர்வர்களால் சேவை செய்யப்படும் 3 விழிகளை கொண்ட கணேஸ்வரர்களாகவும் சித்தர்களாகவும் மாறுவார்கள். அழகான நறுமணம் கொண்ட மலர்களால் என்னை வழிபடுபவர்கள் நீண்ட ஆயுளையும் துயரங்களிலிருந்தும் விடுபடுவார்கள். லிங்கத்தால் இவ்வாறு கூறப்பட்ட போது மிகுந்த தவம் செய்த மார்க்கண்டேய முனிவர் மகாகால வனத்திலேயே தங்கி தவம் செய்தார். தேவி, மார்க்கண்டேஸ்வரரின் சக்தி இவ்வாறு விவரிக்கப்பட்டுள்ளது. இப்போது சிவேஸ்வர தேவரின் மகத்துவத்தை கேளுங்கள். 36ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.